பெற்ற தந்தையை மகளே கொல்ல முயன்றது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? இது தொடர்பான வழக்கின் தற்போதைய நிலை என்ன? திவ்யா, செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சென்னையைச் சார்ந்த மருத்துவர் ராஜகோபால் என்பவர் தனியார் மருத்துவமனை, கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவருக்கு உயிர் காக்கும் சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வந்தது. அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். முற்றிலும் 24 மணி நேரம் அவர் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ராஜகோபாலனுடைய மகள் வழி உறவினர்களும் மகள் வழி உறவினர்களும் இவரை பார்க்க வந்திருக்கிறார்கள். அப்பொழுது சொத்து சம்பந்தமான சண்டை நடந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. இந்த சூழ்நிலையில் கோபம் அடைந்த அவரது மகள் ஜெயசுதா அவருடைய உயிர்காக்கும் சிகிச்சையில் சென்று கொண்டிருந்த குழாய்களை எடுத்து விட்டதாக அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கான ஆதாரம் இல்லாமல் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர் உள்ளே நுழைந்து ஐசியூக்குள் நுழைந்து, அதாவது அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்து மருத்துவ குழாய்களை அகற்றும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அந்த இந்த ஜெயசுதாவினுடைய இது போன்ற நிகழ்வின் காரணமாக மிகவும் மோசமான உடல்நிலை பாதிப்புக்குள்ளானார் ராஜகோபால். அதற்கு பிறகு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ராஜகோபால் உயிரிழந்தார். இந்த ராஜகோபாலினுடைய இந்த மரணத்திற்கு பின்னணியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை கண்டுகொண்ட அவரது மகன் ஜெயபிரகாஷ் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி போலீசாருக்கு புகார் கொடுத்தார். இதில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, பல்வேறு மிரட்டல்கள் இருக்கிறது, தந்தையை மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் புகார் கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு போலீசார் இந்த புகாரை பெறும் பொழுது இது ஒரு குடும்ப தகராறாக இருக்கிறது, இது ஒரு சொத்து தகராறாக இருக்கலாம் என சந்தேகப்பட்டனர். ஆனால் அதற்கு பிறகு இந்த அவசர சிகிச்சை பிரிவில் பொருத்தப்பட்டிருந்த காட்சியில் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அப்பொழுது மிக முக்கியமாக ஜெயசுதா, அவரது மகள் ராஜகோபாலனுடைய மகள் ஜெயசுதாவை நேரடியாக சென்று அவரது உயிர்காக்கும் மருந்துகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய குழாய்களை அகற்றியது தெரிய வந்தது என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். கொலை முயற்சி வழக்கு, ஜெயசுதா உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த புகார் மருத்துவம் சம்பந்தப்பட்டது என்பதால் இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு, தமிழக மருத்துவ கவுன்சிலுக்கும் புகாராக போனது. பிறகு தமிழக மருத்துவ கவுன்சில் இது குறித்து முழுமையான விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையில் ராஜகோபாலுடைய மகளிடம் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டது. ராஜகோபாலுடைய மகள் ஜெயசுதா கோயம்புத்தூரில் தனியார் மருத்துவமனை ஒன்றை நடத்தி கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரும் ஒரு மருத்துவர் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவராக இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த மருந்து செல்லும் குழாய்களையும் அகற்றினால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் என தெரிந்து கொண்டு தனது தந்தையை கொல்ல முயற்சி செய்தார் என்ற புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தார்கள் போலீசார். தற்பொழுது ஜூலை 22ஆம் தேதி தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் முன்பாக ஜெயசுதா உள்ளிட்டோர் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு மருத்துவ கவுன்சில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். தற்பொழுது ஜெயசுதா உள்ளிட்ட குடும்பத்தினர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நுங்கம்பாக்கம் போலீசார் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரணை நடத்துகிறார்கள்.